எங்களுக்கு இன்னும் பேபி இல்லை. ஸோ 26ல எங்களுக்கு ஒரு பேபி. I need to be a good girl. நோ ரெசல்யூஷன். Why? தள்ளி போட்டவங்க ஐயோ தள்ளி போட்டோம்னு ஃபீல் பண்ணி அங்கேயே நிற்க தேவையில்ல. தைரியமான ஆளாத்தையும் சொல்லு. ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ரெசல்யூஷன். வந்து மறந்தது ஒரு சில நிறையா இருக்குது, பட் அதில் ட்ரஸ்ட்டு தான். இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய மாற்றமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். So I'll suggest that you can learn any foreign language and it helps you grow your scope broader. போன வருஷமும் இதே பிளான் தான் இருந்துச்சு. ஜிம் போகணும், ஒல்லியாகணும், டயட்டில் இருக்கணும் அப்படிலாம். தூங்காதீங்கடா, முழிச்சுக்கோங்க அப்படின்றாங்க ப்ரோ. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோமதி தேசிங். இப்போது ரெசல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா எவ்ரி நியூ இயருக்கு பண்ணுவோம். அதை பற்றி நான் அபிகிட்ட கேட்கும்பொழுது அபி என்ன சொல்வீங்க? சொல்யூஷன் என்பதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாதது, உங்களுக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து நியூ இயர்க்கு வந்து நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க, தென் என்ன ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாங்க, ஜிம்முக்கு போகணும், வெயிட் குறைக்கணும், அந்த மாதிரி. ஸோ எந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெசல்யூஷன் எல்லா வருஷமும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம்ல, நீங்கள் வந்து இந்த வருஷம் என்ன எடுக்க போகிறீங்க, இல்லை போன வருஷம் எடுத்தது நடந்துச்சா? ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறது தான். மறுநாளும் அதை அப்படியே ஊற்றி மூடிடுவோம். ஐ நீட் டு பி அ குட் கேர்ள் அண்ட் எனக்கு எங்கள் மம்மி வந்து ஒரு புக்ஸ் வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன். நோ ரெசல்யூஷன். Why? we've been taking resolutions எல்லா வருஷமும் எடுத்துட்டு இருக்கோம். சரி, இந்த வருஷம் சரி எடுக்காம தான் பார்க்கலாமே, எடுத்து ஒன்றும் பண்றது இல்லை, எடுக்காம என்ன பண்றோம்னு பார்த்துடலாம். 2026 லைக் we have been married for 3 years. எங்களுக்கு இன்னும் பேபி இல்லை. ஸோ 26ல எங்களுக்கு ஒரு பேபி. அதுதான் இப்போதைக்கு. ஆஸ் யூஷுவல் எவ்ரி வருஷம் மாதிரி இந்த வருஷம் கூட ஹெல்தியாக இருக்கணும். இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஓகே, போன வருஷம் என்ன எடுத்தீங்க? எதுவும் நடக்கிறது இல்லை. ஒரு இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய மாற்றமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். And I have to finish my daily works at daily. நியூ ரெசல்யூஷன் அப்படின்றது நான் ஒரு பாதியில் ஒரு 3 வருஷமாக போயிட்டுருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக. ஸோ ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு விஷயத்த கற்றுட்டு இருந்தேன், நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் நான் அதே அந்த பாதியில் நான் திரும்ப வேறு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மிஸ்டேக்கை பண்ணாமல் எந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்கை ரீசால்வ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்து அதையும் நான் இப்போயே கற்றுக்கிட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷம் என்னுடைய இயராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். போன வருஷம் எடுத்தீங்களா? ஹெல்த்தியாக இருந்தீங்களா? இல்லை, அதனால தான் திரும்பி அந்த ரெசல்யூஷன் வந்திருக்கும். அதெல்லாம் இந்த இயர் ஐ வாண்ட் டு ப்ரியாரிட்டைஸ் மை செல்ஃப் இன் தி இயர். ஸோ ஐ வாண்ட் டு பை குட் கிஃப்ட்ஸ் ஃபார் மை செல்ஃப். தட் இஸ் த ரெசல்யூஷன் திஸ் இயர் ஐ was going to take. நம்ம ஒன்று பிளான் பண்ணா அது ஒன்று நடக்குது. ஸோ ஃப்ளோலேயே போட்டோன்னு விட்டுறது, அவ்வளோதான். நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க நியூ இயர்க்கு? Junk food சாப்பிடுறோம். ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதா? And I need to be a good girl. இப்போ நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லை, ஒரு சின்ன அக்கறையாக ஒரு டிப்ஸ் மாதிரி சொன்னால் என்ன சொல்வீங்க? ஸோ பார்க்குறவங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை, கண்டிப்பாக எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்த நோக்கி ஓடிட்டு தான் இருப்பாங்க. அது எது வேணாலும் இருக்கலாம். நமக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ற மாரி மற்றவங்களுக்கு எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இவ்வளோ வருஷம் கண்டிப்பாக எனக்கு வந்து இப்போ 25 வயசு ஆகுது. என்ன மாதிரி ஏஜை ரொம்ப கடந்தவங்களும் இருப்பாங்க, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இந்த டைமை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கான டைம் வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12th படிக்கிற பையன் நம்ம காலேஜ் முடிச்சுட்டு நம்மளோட கரியர் என்னன்னு பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இப்போயே நம்மளோட கரியர் என்னன்னு பார்த்து அதுக்கான ஒரு அடித்தளத்தை இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாருக்கும் நல்லது. டைம் விட்டவங்க சரி பரவாயில்ல இவ்வளோ நாள் போயிடுச்சு, இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஓடனா கூட இன்னும் ஒரு 3 வருஷத்துல நம்ம பிடிச்சிடலான்ற மாதிரி. ஓகே, அப்போ உங்கள் வயசில் இருப்பாங்களா, அவங்களுக்குள்ள சொல்லுங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஹெல்த்தியாக சாப்பிடணும். கீரை சாப்பிடணும். கீரை சாப்பிடணும். வேற என்ன சாப்பிடணும்? பீட்ரூட். ரெசல்யூஷன்ஸ் என்னன்னா, எப்படி சொல்கிறது, இந்த வருஷம் ஸோ நிறையா கொஞ்சம் சேடான இன்சிடென்ட் நடந்ததில்லை, இதெல்லாம் அடுத்த வருஷம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ரெசல்யூஷன் வந்து இந்த உடம்பு குறைக்கிறது. ஸோ இது ஒன்று நார்மலாக எல்லோரும் எடுக்கிறது தானே. ஒரு 5 நாள் ஜிம் போவோம், 5 நாள் வாக் போவோம், பக்கத்துலேயே பச்சி கதையை திறந்துருப்பான், பசிக்கும் போய் சாப்பிடுவோம், அப்படிதான். போன வருஷம் என்ன வச்சிருந்தீங்க, இந்த வருஷம் இல்ல அதே தான் இருக்கா? போன வருஷம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகலை, இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஒரு ரெசல்யூஷன். அடுத்த வருஷம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
பிளான் வந்து எப்பயும் வருஷம் இருக்கிற மாதிரி அதே சேம் ஜிம் போனோம். அந்த ரெசல்யூஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டாலே போதும், எல்லா ஜிம்மும் ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு எப்படியாச்சும் கொடுத்து இந்த வருஷம் நம்ம டயட்ல இருந்து ஒல்லியாகி ஜிம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணோம் அப்படின்ற ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட். ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ரெசல்யூஷன். ஏன் இப்படி சொல்றீங்க? எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலும் எப்படியும் செய்ய போறது இல்லை, அதுக்கு எதுக்கு ரெசல்யூஷன் எடுக்கணும்? அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதனால அந்த மாதிரி எது எடுத்து உங்களுக்கு ஃப்ளாப் ஆச்சு? எல்லாமே ஏதோ 1-2 சொல்லுங்க. தைரியமான ஆளாச்சே சொல்லு. அப்படிலாம் எல்லாமே ட்ராப் எல்லாமே ஒரு 10 நாள் அதிகபட்சம் போவோம். அதுக்கப்புறம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் அந்த மாதிரி ஏதாவது? ஜிம். மேண்டிட்டரி ஜிம், டயட் ஓகே, மேண்டிட்டரி, சுகர் கட். சுகர் கட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து லைஃப் ஸ்டைல் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது நிறைய பேர் பிஸியாக இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் வந்து கொடுக்குறதில்ல. இன்ஃப்ளூயன்சர்னு வரும்போது இன்ஃப்ளூயன்சர் வந்து அது ஒரு குரூப் மட்டும் தான் இருக்குது, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படிங்கிறது இப்போ நிறைய கடைபிடிச்சு. ஸோ இனி வர 2026 வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக வளரணும்னு எதிர்பார்க்குறேன். நிறைய சொல்கிறது, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணுற மாதிரி. நியூ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு சில விஷயம் வந்துட்டு ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணுவேன். இப்போ என்னன்னா ஒரு சில விஷயம் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கணும், ஆஃபீஸ் போகிறதாலும் சரி, நம்ம வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, அந்த மாதிரிலாம் மார்னிங் சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவேன். பட் 2026 அதை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30, பட் நான் போகிறது 10 o'clock, அப்புறம் 10:30 அந்த மாதிரி தான் போவேன். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, அது மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். கொஞ்சம் சோம்பேறியா இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக ஏதாச்சும் பண்ணணும். லேட்டாக எழுஞ்சிக்க கூடாது, சீக்கிரமாக காலையிலே எழுந்து ஒர்க் அவுட் பண்ணுறதாகட்டும், இல்லை ப்ரொடக்டிவாக ஏதாச்சும் பண்ணுறதாகட்டும். டயட் ப்ரோன் இந்த மாதிரி கண்டது வெளியே சாப்பிடாம சிக்கன் அது இதுன்ட்டு வெளில ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்வீட்டு இஷ்டத்துக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இங்கே போகலாம் அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல டயட் பிளானு அந்த மாதிரி இருக்கணும், ப்ரொடக்டிவாக ஏதாச்சும் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து கேர்ள்ஸ் வந்து நிறைய ட்ராவல் பண்ணணும் 2026. நானும் சோலோ ட்ராவலர் தான். ஸோ இன்னும் நிறைய கேர்ள்ஸ் வந்து இன்னும் பயந்துட்டு தான் இருக்காங்க, ஐயோ தனியாக போக முடியுமா, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2026 வந்து நிறைய ட்ராவல் பண்ணுங்க, ரொம்ப சேஃபாக இருக்குது எல்லா பிளேஸும். ஸோ அதையும் வந்து நான் சொல்கிறேன். நமக்கு டைம் இருக்கிறவங்க நம்ம தள்ளி போடலாம்னு நினைக்கக்கூடாது. தள்ளி போட்டவங்க ஐயோ தள்ளி போட்டோம்னு ஃபீல் பண்ணி அங்கேயே நிற்க தேவையில்ல. கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும். லைஃப்பில் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும். ஸோ அதுதான். ஓகே, இப்போ பேசுன வரைக்கும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ரெசல்யூஷன்லாம் சொன்னாங்க. மோரோவர் அதிகபட்ச ஆன்சர் என்னவா இருந்துச்சு தெரியுமா? ரெசல்யூஷன் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, வருஷம் ரெசல்யூஷன் எடுத்து என்ன பயன், ஒரு பயனும் கிடையாது, அதனால் இந்த வருஷமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, ரெசல்யூஷன்ன்றது வந்து ஒன்றும் கிடையாது, நம்மளும் ரெசல்யூஷன் எடுக்காமல் அமைதியாக இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு சாத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கே? அதையும் தாண்டி சில பேர் வந்து செல்ஃப் கேர் பண்ணணும், டயட்ல இருக்கணும், ஜிம்முக்கு போகணும், அது இது நிறைய லிஸ்ட்டாக அடிக்கிருக்காங்க. ஆனா அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரிதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால உங்க ரெசல்யூஷன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க பார்த்துட்டு நல்ல ரெசல்யூஷனா இருந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா நாங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஹாப்பி நியூ இயர். நல்லபடியா நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்க, எல்லாருக்கூடயும் நல்லபடியா இருங்க, கைண்டா இருங்க, எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கோங்க. பாய். ஹாப்பி 2026.